கழக நிர்வாகிகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்களை நாட்டு மக்களுக்கு கொண்டு செல்லுகின்ற பணியும் மேற்கொள்ளப்பட வேண்டும். அதேபோல் திரு ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் நடைபெற்ற அவலங்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று தக்க ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் நான் ஊடகத்திலே பார்க்கின்ற பொழுது திரு ரகுபதி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தூங்கிக் கொண்டு இருப்பதாக பேட்டியளித்தார். நான் விழித்துக் கொண்டு சிறப்பாக செயல்படுகின்ற காரணத்தினால்தான் பொறுத்துக் கொள்ள முடியாமல் திரு ரகுபதி அவர்கள் இந்த கருத்தை ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தியிருக்கின்றார். திரு ரகுபதியை பொறுத்தவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொத்தடிமையாக செயல்பட்டு வருகிறார். திரு ரகுபதி அவர்கள் இந்த நாட்டிற்கு அடையாளம் காட்டப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா இருவரும் தலைவர்கள் வழியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கம் திரு ரகுபதி அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மாவுடைய அமைச்சரவையிலே அமைச்சராக இடம்பெறுகின்ற ஒரு சூழ்நிலையை கழகம்தான் அவருக்கு வழங்கியது. அந்த நன்றியெல்லாம் மறந்து பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எந்த கட்சியை தீய சக்தி என்று சொன்னாரோ அந்த கட்சியிலே தன்னை இணைத்துக் கொண்டு இன்றைய தினம் அவர்களுக்காக அடிமை குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற காட்சி தொலைக்காட்சியிலே பார்த்தோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் மக்களுக்காக சேவை செய்கின்ற கட்சி, மக்களுக்காக உழைக்கின்ற கட்சி. ஆட்சியிலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பணி செய்வதிலே முதன்மையான கட்சி என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான். அதோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று அதிலிருந்து இன்று வரை தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்கின்றது. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பிரிவு, பாலியல் வன்கொடுமை நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றது. அது தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் வந்த செய்தியாக நாம் பார்க்கின்றோம். ஆனால் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழகம் மற்ற மாநிலத்திற்கு முன்மாதிரி மாநிலமாக விளங்கு என்று சொல்கிறார். நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை என்ன என்று தெரியாது இருக்கின்ற ஒரே முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ஒருவர் தான்.